உங்களுக்கே தெரியும் என் அம்மாவை மீறி நான் எதுவுமே செஞ்சதே இல்லைன்னு. ஆனா உங்களை நான் விரும்பினது என்னையும் மீறி என் மனசு முடிவு செஞ்ச விஷயம். ஆனா எங்க அம்மாவோட முடிவு எனக்கு இதுல ரொம்ப முக்கியம். என்னோட அம்மா ஏத்துக்கிட்டாதான் கபிலன் நம்ம கல்யாணமே நடக்கும். அதனால இத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க இதுல எடுத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்க அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எனக்கு தெரியாதுங்களா? ஏங்க நான் அதை மதிக்கிறேங்க. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதோ இந்த கடவுள் சன்னதியில வச்சு சொல்றேன். உங்க அம்மாவோட விருப்பம் இல்லாம அவங்க சொல்லாம உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் புனிதா. இது சத்தியம். தேங்க்யூ கபிலன். என் அம்மா கிட்ட ஊருக்கு போன உடனே நான் இத பத்தி பேசுறேன். என் மனசுல உள்ள ஆசைய சொல்றேன். எனக்கும் என் அம்மாவுக்கும் உள்ள பாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் சொல்றேன். அம்மா ரொம்ப நல்லவங்க கபிலன். அவங்களுக்கும் உங்களை கண்டிப்பா பிடிக்கும். நம்ம முடிவை அவங்க ஏத்துப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கபிலன். இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு சாரியும் சொல்ல வேண்டியது இருக்கு. சாரியா? எதுக்கு? நேற்று நீங்க இருந்த நிலைமையில உங்ககிட்ட என்னால் இதை சொல்ல முடியல. நாம இப்போ உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும் புனிதா. நீங்க உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். இப்போ நான் அதுக்காக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் புனிதா. கபிலன் என்னாச்சு? புனிதா, உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்கல்ல. ஃபுட் பாய்சன் தானே நாம நினச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? ஐயோ, கொஞ்சம் சீரியஸான சிச்சுவேஷன் தான் புனிதா. என்ன சொல்றீங்க கபிலன்? அப்பாவுக்கா? அப்பா மயங்கிட்டாரா? ஐயோ, இதையே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. எதுக்காக இப்படி மறைச்சீங்க என்கிட்ட? புனிதா சொல்லுங்க கபிலன். புனிதா ப்ளீஸ், உங்ககிட்ட நீங்க இருந்த சூழலை என்னால் சொல்ல முடியல. உங்க உடம்பு இருந்த நிலைமையில முதல்ல நீங்க குணமாகணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ அப்பா எப்படி இருக்காரு இப்போ? அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் கபிலன் இதை என்கிட்ட மறைச்சீங்க? சொல்லுங்க கபிலன் ப்ளீஸ், என்னாச்சு அவருக்கு? சொல்லுங்க. புனிதா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுட் பாய்சன் இல்லை, லிவர் தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கு புனிதா. ஐயோ, அவருக்கு லிவர் செரோசிஸ் சிவியராக இருந்திருக்கு. சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அப்பா, அப்பாக்கு சர்ஜரியா? மை காட், ஏன் இதெல்லாம் யாருமே என்கிட்ட சொல்லல? புனிதா ப்ளீஸ், நீங்க பதறாதீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. புனிதா இங்க பாருங்க, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி புனிதா. இதை முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும். கபிலன், நம்ம உடனே போலாம் வாங்க. எனக்கு எங்க அப்பாவை உடனே பார்க்கணும். வாங்க கபிலன். ஐயோ புனிதா, கொஞ்சம் இருங்க, இப்பவே கிளம்பலாம். சரவணன் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் எல்லார் கூடயும் இருக்காரு. எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ அங்க சர்ஜரி தொடங்கியிருக்கும். சர்ஜரியா? சரி வாங்க, நம்ம உடனே போலாம். புனிதா தயவு செஞ்சு பதறாதீங்க ப்ளீஸ், இருங்க. இல்ல கபிலன், வாங்க இப்பவே போலாம். எனக்கு என் அப்பாவை பார்க்கணும். கபிலன், என் அப்பா கூட இதை தாங்கி பாரு. ஆனா என் அப்பாவுக்கு ஏதாவதுன்னா என் அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு உடனே அம்மாவை பார்க்கணும் கபிலன். புனிதா, உங்க அம்மாவும் நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க புனிதா ப்ளீஸ். ஃபோன்? ஐயோ, நீங்க உங்க போனை கொடுங்க. போனை கொடுங்க. அண்ணி வாங்க அண்ணி போலாம். இத பாருங்க அண்ணி, அண்ணனுக்கு ஆபரேஷன் ஆரம்பிக்கும் போது கோவிலுக்கு வந்தீங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படி கோவில்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க உடம்பையும் நீங்க பாத்துக்கணும் இல்லையா? அண்ணி, இந்த அபிஷேக பாலையாவது கொஞ்சம் குடிங்களேன். என்ன அண்ணி நீங்க? கடவுளே,
அன்னிக்காகவாவது என் அண்ணனை எப்படியாவது காப்பாத்தி கொடு. அண்ணி, கபிலன் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ ஹலோ அத்தை, நான் புனிதா பேசுறேன். அப்பா எப்படி இருக்காரு? என்னாச்சு அத்தை? அம்மா எப்படி இருக்காங்க அத்தை? அண்ணி, புனிதா தான் பேசுறா. புனிதாவா? அம்மா பாத்து பாத்து. அப்பாவுக்கு ஆபரேஷன் ஆயிட்டு இருக்கு. அம்மா கூட தான் இருக்காங்க. நான் கொடுக்குறேன், அவங்க கூட பேசு. என் பொண்ணுகிட்ட நான் பேசணும். புனிதா, மா, என் புனிதா கண்ணு, எங்கடா இருக்க நீ? நிலைமைய பாத்தியா புனிதா? அப்பா நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ பாத்தியா அப்பாவ? மா, நான் கிளம்பிட்டேம்மா, அங்க வந்துட்டே இருக்கேம்மா. அப்பா எப்படிம்மா இருக்காரு? அம்மாடி, டாக்டர் என்னென்னமோ சொன்னாங்கடா. புனிதா அவரு நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கமாயிட்டாரு. அம்மாக்கு உயிரே போயிடுச்சுடா. நீயும் கூட இல்ல, நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைச்சு பாரு. அங்க அப்பாக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குமா? ஐயோ, என்னால உங்க அப்பாவை அந்த கோலத்துல பார்க்கவே முடியல புனிதா. புனிதா, அப்பாக்கு ஒண்ணுன்னா அம்மாவால உயிரோடவே இருக்க முடியாதுமா. மா, ப்ளீஸ் மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. சாரிம்மா, இந்த நேரத்துல நான் உங்க கூட இல்லாம போயிட்டேன். அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடியுமா? நீங்க தைரியமா இருங்கம்மா. மா, நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேம்மா. உனக்கு தெரியாதது இல்ல, அப்பா ஊசி கூட போட்டுக்க மாட்டாரு. இப்ப அவருக்கு பெரிய ஆபரேஷனே பண்றாங்க. ஐயோ, அதை எப்படி தாங்கிக்குவாரோ தெரியல உங்க அப்பா. இந்த நேரம் பார்த்து நீ அம்மா கூட இல்லாம போயிட்டடா. சீக்கிரம் வா கண்ணு, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. சீக்கிரம் வாடா, உன்னை பார்க்கணும். எனக்கு தைரியமே நீதான் கொடுப்ப. சீக்கிரம் வா. மா, இத வந்துட்டே இருக்கேம்மா, ப்ளீஸ் மா. மா, ஃபர்ஸ்ட் கண்ணு தொடங்கம்மா. அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா, அவர் நல்லபடியா வந்து பேசுவாரு. அம்மா, ஃபர்ஸ்ட் நீங்க அழாதீங்க, கண்ணு தொடங்கம்மா. புனிதா, நீ என்கிட்ட பேசுனியா? உன் குரலை கேட்ட உடனே அம்மாக்கு பாதி உசுறு வந்துருச்சுடா. புனிதா, அப்பாக்கு எதுவும் ஆகாது இல்ல? அம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. நல்ல முடியலம்மா. சரவணா, 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 அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காருல்ல? சொல்லுடா. சொல்லு சரவணா.